2 நாள் அரசுமுறை பயணமாக புருனே சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு சுல்தான் ஹாஜி ஹசன் அல் போல்கியோவை சந்தித்து பேசினார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தை தொடர்பான முழு விவரங்கள். ரமேஷ்குமார், பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக புருனே நாட்டுக்கு சென்றிருக்கிறார். புருனே நாட்டுக்கு பயணம் மேற்கொள்கின்ற முதல் இந்திய பிரதமர் மோடி தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவு தொடங்கி 40 ஆண்டுகள் குறிக்கும் வகையில் இந்த பிரதமர் மோடியினுடைய புருனே பயணம் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று புருனே சென்ற பிரதமர் மோடியை சிறப்பு நிகழ்வாக அந்த நாட்டினுடைய பட்டத்து இளவரசரை விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து அங்கு புருனேயில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தின் புதிய வளாகத்தை திறந்து வைத்ததோடு அங்கு இருக்கக்கூடிய ஒமர் அலி சைஃபுதீன் மசூதியையும் அவர் நேரில் சென்று பார்வையிட்டார். இந்த மசூதியை கட்டியவர் தற்போதைய சுல்தானுடைய தந்தையையும் புருனேவினுடைய 28வது சுல்தானுமான சைஃபுதீன் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு புருனே நாட்டினுடைய மன்னர் சுல்தான் ஹாஜி ஹசன் அல் போல்கியாவை பிரதமர் மோடி நேரில் சந்தித்து பேசியிருக்கின்றார். புருனே நாட்டினுடைய சுல்தான் ஹாஜி ஹசன் அல் போல்கியாவை சந்தித்ததில் மகிழ்ச்சி எனவும் தங்களுடைய பேச்சுவார்த்தைகள் என்பது இரு நாடுகள் இடையேயான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதாக தங்களுடைய பேச்சுவார்த்தை அடங்கியிருந்ததாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். வர்த்தக உறவுகள், வர்த்தக இணைப்புகள் மற்றும் மக்களிடையே பரிமாற்றம் ஆகியவற்றை தாங்கள் மேலும் விரிவுபடுத்த போவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.